ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ சோஷியல் மீடியா பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதை பார்த்து நாமளும் அந்த மாதிரி அடையணும்னு சொல்லிட்டு எந்நேரமும் அதுக்காக கோயில் குளம்னு அலைஞ்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள மாதிரி ஆக முடியலன்னா அதுக்காக டென்ஷன் ஆகினா ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிட்டான். ஸோ ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறது, மற்றவங்க கம்பேர் பண்ணி பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, இந்த குளத்தை பாரு, இது முழுவதும் தாமரை மலரும் இருக்கு, மல்லிகை மலரும் இருக்கு. தாமரை மலர் எப்பொழுதுமே பகல்ல தான் பூக்கும், மல்லிகை பூ எப்பொழுதும் இரவுல தான் பூக்கும். மல்லிப்பூ எப்பயும் நம்ம பகல்ல பூக்க முடியலையேன்னு கவலைப்பட்டதில்லை, அதே போல தாமரை நம்ம எப்பயும் இரவுல பூக்க முடியலையேன்னு கவலைப்பட்டதில்லை. அந்த மாதிரி உங்களுடைய கம்பாரிசனை மற்றவங்களோட எப்பவுமே வச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கைங்கிறது மற்றவங்களை ஜெயிக்கிற ஒரு ஓட்டப்பந்தயம்லாம் கிடையாது. அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்கிற ஒரு அழகான கலை. போட்டி போடாதீங்க, உங்க வாழ்க்கையை நினைச்சு அனுபவிச்சு வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்க மற்றவங்களோட எந்த அளவுக்கு ஒப்பிடுறீங்க, அதனால என்ன பாதிப்பு வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற 2 நிமிட செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதில் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதில் கவனம் செலுத்தணும், அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்க 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.